ஒரே நாள் ஒரே ட்ரேடில் நான் 2 10K ப்ராப்ளம் சேலஞ்ச் அக்கௌண்ட்டோட ஃபேஸ் 1 பாஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை எப்படி பண்ணேன், என்னமா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், என்னமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் சேலஞ்ச் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சீக்ரெட் டிப்பையும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் 1 கிளியர் பண்ணுறதுக்கான 2 சர்டிஃபிகேட்டையும் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபண்டிங் பேஸ்ட் டேஷ்போர்டில் இருக்கேன். ஃபேஸ் 1 கிளியர் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் இது. இதோட லிங்க் கூட நான் கீழே பேஸ் பண்ணுறேன், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. டேட் வந்து February 16, 2026. தென் ஆல்பா கேபிட்டலில் சேம் சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபேஸ் 1 அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 February 2026. இப்போ ஃபண்டிங் வெப் டேஷ்போர்டில் நான் இருக்கேன். அக்கௌண்ட் சைஸ் வந்து $10,000. நான் இதை வாங்கினது பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ஆன் 11 February 2026. ஸோ இப்போது அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் டெய்லி லாஸ் பார்த்தீங்கன்னா 5%. அதாவது $10,000 $500 வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மேக்ஸிமம் லாஸ் ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா $1,000. ஸோ $10,000னா ஸோ $1,000 நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டா 10% லாஸ் பண்ணிட்டாலும் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3 days இருக்குது. ப்ராஃபிட் டார்கெட் வந்து 8%, அதாவது $800. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 நான் கிரியேட் பண்ணேன். 12 வந்து நான் வந்து $820 வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஒரே ஒரு ட்ரேட் தான் போட்டிருந்தேன், அதுலேயே அந்த இது கிடச்சிருச்சு. அண்ட் இந்த 13 and 16 இந்த 2 டேட்ஸில் இருக்க ட்ரேடுமே சும்மா டம்மி ட்ரேட்ஸ். ஏன்னா இப்போ இங்கே நமக்கு தெரியும் மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3 இருக்குது. ஸோ அந்த 3 ட்ரேடிங் டேஸ் வந்து மீட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு டம்மி ட்ரேடிங் டேஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்துன்றது இருக்குது. ஸோ S&P 500 தான் அந்த மெயின் ட்ரேட். எடுத்த ட்ரேட் வந்து $823 ப்ராஃபிட் இந்த ட்ரேட். மீதி ரெண்டுமே சும்மா கோல்டு டம்மி ட்ரேட்ஸ் தான். அண்ட் ஆல்ஃபா கேபிட்டலில் போனால் சேம் அதே தான், அதே ஸ்டார்ட் டேட்டு. ஸோ அதே மாதிரி 10K அக்கௌண்ட் தான் இதுலேயும் வாங்கியிருக்கேன். ப்ராஃபிட் வந்து $800 அது சக்ஸஸ். அண்ட் மினிமம் ட்ரேடிங் டேஸும் 3, அதுவும் நான் பண்ணிட்டேன். அண்ட் மேக்ஸிமம் லாஸும் மேக்ஸிமம் டெய்லி லாஸ் இது ரெண்டுமே நான் பண்ணியிருக்கக்கூடாது, அதுவும் கரெக்டாக பண்ணிட்டேன். அண்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும் சேம். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் டேக்கன் 2 தான். ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் டேயில் ட்ரேட் எடுத்தேன், செகண்ட் டேயில் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கனால ஸோ இதுவே 2 ட்ரேடிங் டேஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது ஒரு டம்மி ட்ரேட். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த ட்ரேட் ஐடியாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான விஷயம், இந்த ட்ரேட் ரொம்ப ரேராக தான் வரும். மந்த்லியே ஒரு 2 times இல்லை 3 times தான் நமக்கு கிடைக்கும். S&P 500 4 டைம் ஃப்ரேமில் இப்போ நான் இருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. பட் எப்போ இந்த லோ இருக்குது இல்லைங்களா, இந்த லோ எப்போ பிரேக் பண்ணுதோ மார்க்கெட் அதுக்கப்புறம் பேரிஷாக மாறிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் நான் வந்து செல் என்ட்ரிக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷாக மாறிடுச்சு, அதாவது ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிடுச்சுன்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் செல் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன். நான் செல் எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணனா இந்த ஆர்டர் பிளாக்கில் என்னோட என்ட்ரி இருக்கணும்ட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இது ஆர்டர் பிளாக்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சரி, நான் ஓபின்னு போடுறேன் ஆர்டர் பிளாக். அண்ட் இதுக்கு கீழேயே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ப்ளஸ் ஆர்டர் பிளாக் இருக்கிற இந்த செட்டப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் எப்போ ரீச் ஆகுதோ அங்கே என்னோட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர் பிளாக் மேலே, டார்கெட் வந்து இங்கே இந்த லிக்விடிட்டியை நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஒரு முக்கியமான விஷயம், இங்கேயும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது ஓகேங்களா, இங்கேயும் ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. சரி, இது ரொம்ப ஒரு ஃபேரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நானும் நிறைய டைம் கேட்டிருக்கேன். நான் இந்த டைம் இது கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்டரும் நான் நிறையா ப்ளேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் அது வந்து எனக்கு லாஸ் தான் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம ட்ரேட் எடுக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு கொஸ்டின் வரும். அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இங்கே தான் ஒரு முக்கியமான கான்செப்ட் உள்ள வருது, லிக்விடிட்டி. 1 second. ஸோ லிக்விடிட்டி. ஸோ இந்த இடம் தான் மெயின் லிக்விடிட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிக்விடிட்டி ஸ்வீப்னு நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த லிக்விடிட்டிக்கு மேலே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஆர்டர் பிளாக்கும் இருக்கிறதுனால தான் மெயினாக நான் இந்த ட்ரேட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணேன், இங்கே ப்ளேஸ் பண்ணல. ஏன்னா நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக லிக்விடிட்டி இங்கே இருக்கனால ப்ரைஸ் இங்கே ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் ப்ளேஸ் நான் வந்து இங்கே பண்ணாமல் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். ஓகேங்களா? இந்த ஒரு 3 விஷயமும் இருக்கும்போது தான் நான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். முக்கியமான விஷயம், அங்கே லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னு நான் தேடி இருக்கேன். ஸோ லிக்விடிட்டி இங்கே இருக்கனால நான் ஆர்டர்
வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் லிக்விடிட்டி இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது இருந்திருந்தா என்னோடய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆனது இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது இருந்திருக்கும். ஸோ கான்செப்ட் வந்து இதுதான். ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக். ஸோ இந்த சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் என்னென்னா 4 ஹவர் இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் நான் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து வின் ரேட் அதிகமாக இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து 1:15, 1:16 பக்கமாக இருக்குது. ஸோ நமக்கு தேவை ஜஸ்ட் 8% தான். ஸோ இந்த ட்ரேட்டில் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்தேன்னா 1.5% அரௌண்ட் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 6% இல்லை 7%, 1:3, 1:6, 1:8 வரும்போதே எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு அது ரீச் ஆகிருக்கும். ஸோ நான் இங்கே வந்து February 11 வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். அண்ட் February 12 வந்து எனக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 8% எனக்கு கிடச்சிருச்சு. 1.5% நான் ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன்? நிறைய பேர் வந்து 0.5% இல்லை 1% ரிஸ்க் எடுக்க சொல்லுவாங்க ப்ராஃபிட் அக்கௌண்ட்ஸில். ஃபண்டட் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட்லேயோ அது ஓகே. அது வந்து ரொம்ப நாள் சர்வை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். பட் சேலஞ்ச் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.5% இல்லை 1% நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஒரு வீக்கோ இல்லை 2 வீக்ஸோ அமைஞ்சதுன்னா நம்ம அக்கௌண்ட் ஈஸியாக பாஸ் பண்ணிடுறோம். பட் மற்ற டைமில் நம்மளோட அக்கௌண்ட் வந்து +3, +4ன்னு போகும். அண்ட் அகைன் -3, -2ன்னு வரும். இதே சைக்கிளில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு 1 மந்த் 2 மந்த் ஒரே அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்ட் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். நம்ம சைக்கலாஜிக்கலாகவே அஃபெக்ட் ஆகி ரொம்ப ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேவையில்லாத தப்பான டிசிஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் ஒரு சேலஞ்சு ஃபேஸை வச்சு ட்ரேட் பண்ணி அது கடைசியில் ஃபெயில் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்ம வாங்கி ட்ரேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும். எவென்ச்சுவலி அதுவும் அது ஃபெயில் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா 1.5%, 2% இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அந்த அக்கௌண்ட்டை வந்து சீக்கிரம் முடிக்கிறது பெட்டர். அது பாஸோ ஃபெயிலோ, பட் அந்த சேலஞ்ச் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மைண்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. இல்லை 0.5% இல்லை 1% ரிஸ்க் எடுக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது, என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதான் சரின்னு தோணுதுன்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்படி 2 10K அக்கௌண்ட்டையும் கிளியர் பண்ணேன் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரே ட்ரேடில் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறது வந்து லக்கும் இல்லை, ரெகுலரும் இல்லை. ஏன்னா இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. நம்ம ரொம்ப நாள் காத்திருந்து நம்ம செட்டப்புக்காக வெயிட் பண்ணி அந்த ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலே நமக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை கிராப் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த டைமில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு சீக்ரெட் டிப் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சீக்ரெட் டிப் என்னென்னா, டெய்லியும் நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்லை. டெய்லியும் ட்ரேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக நம்ம மைண்டை ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணும். ப்ராஃபிட்டாக நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தாலும் சரி, இல்லை லாஸ் கண்டினியூஸாக ஆனாலும் சரி, நமக்கு ஒரு பிரேக் தேவை. ஓகேங்களா? அந்த ரீசெட் பண்ணுறதுக்கு, மைண்டை ரீசெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிரேக் தேவை. ஸோ டெய்லியும் ட்ரேட் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் அந்த சீக்ரெட் டிப். உங்கள் செட்டப் ஸ்ட்ராட்டஜி அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது எப்போ வருதோ அப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ மற்ற டைமில் தயவு செஞ்சு உள்ளே போயிட்டு தேவையில்லாமல் ஒரு ரேண்டம் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்கள் ட்ரேடிங்கில் வந்து பயங்கர இம்பாக்ட் கொடுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த 2 அக்கௌண்ட்லேயுமே ஃபேஸ் 1 முடிச்சு ஃபேஸ் 2 போயிட்டேன். ஃபேஸ் 2ல் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா 2 அக்கௌண்ட்டையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஃபேஸ் 2 2 அக்கௌண்ட்லையும் கிளியர் பண்ணி நான் மாஸ்டர் அக்கௌண்ட்டையும் வாங்கிட்டேன். ஸோ ஃபேஸ் 2ல் நான் என்ன மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்தேன், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். சேம் டைம் நீங்கள் ப்ராஃபிட்டில் ஃபேஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜியா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டா, இல்லை ஓவர் ட்ரேடிங் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்மிங் வீடியோஸில் அதுக்கான சொல்யூஷனோ இல்லை சஜஷனோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.